திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை விபத்துக்காக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை மீட்க நாற்றம்பள்ளி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி 2 தடவையாக 15,000 ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்ட காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது எதனா செலவு அங்கே இது பண்ணோமா ஆர்டி ஆஃபீஸில்? ஆர்டி ஆஃபீஸ் ஆனால் இவரு கொடுத்துட்டாரு தலைவர். உங்கள் ஸ்டேஷனில் மட்டும் வாங்கினாங்களா? எவ்வளோ வாங்கினா? 15,000மா? சரி, இந்த வண்டி இப்போ எவ்வளோ வரும் ரேட்டு? வண்டி என்ன ரேட்டு வரும்? இப்போ ஆக்சிடெண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும்? அவங்க உடல் உறுப்பு தானம் கொடுத்ததுனால உங்கள் மேலே கேஸ் திரும்பிச்சு. தப்பு அவங்க மேலே தான். ஆனால் இது கேஸ் கொடுத்தனால அவங்க போய் தெரியும். இல்லை, இது எதனா செலவு அங்கே இது பண்ணோமா ஆர்டி ஆஃபீஸில்? ஆர்டி ஆஃபீஸ் ஆனால் இவரு கொடுத்துட்டாரு தலைவர். உங்கள் ஸ்டேஷனில் மட்டும் வாங்கினாங்களா? எவ்வளோ வாங்கினா? 15,000மா? சரி, இந்த வண்டி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம். கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தேவன் மகன் சிரஞ்சீவி என்பவரும் அவருடைய அண்ணனும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஜங்கலாபுரம் வழியாக தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது விபத்துக்குள்ளானது. இந்த எதிர் வந்த வாகனத்தில் வந்த நபர் படுகாயம் அடைந்து நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதன் காரணமாக நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிரஞ்சீவியின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து கொண்டு நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தை கொண்டு வந்தனர். இந்த நிலையில அந்த வண்டியை மீட்க சிரஞ்சீவி இன்று நாற்றம்பள்ளி காவல் நிலையத்திற்கு வந்தபோது ஏற்கனவே காவல் உதவி ஆய்வாளர் 10,000 லஞ்சம் வாங்கியிருந்த நிலையில இன்று மீண்டும் அதே காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி என்பவர் 5,000 பணம் பெற்றுக்கொண்டு தனது பாக்கெட்டில் வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்கள் மிக வேகமாக பரவி வருகிறது. மேலும் காவல் நிலையத்திலே சிசிடிவி காட்சிகள் இருக்கும்போது அதற்கே டிமிக்கி கொடுக்கும் வகையில காவல் உதவி ஆய்வாளர் தைரியமாக காவல் நிலையத்திலே லஞ்சம் பெறும் வீடியோ தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.